ராஜகம்பீரன் அப்பாஸ். என்னன்னா முதலமைச்சர் வந்து 2.0 லோடிங் அப்படின்னு சொல்றதும், நாங்கெல்லாம் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தால் சுபிட்சமா இருக்கிறோம், தமிழகம் சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றதும் உண்மையாலுமே மக்கள் அதை ரசிப்பாங்கன்னு நம்புறீங்களா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? எத்தனையோ நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிற இந்த அரசாங்கம் இது மக்களுடைய அரசாங்கமாக இருக்கிறது. மக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக இது இருக்கிறது. பல நலத்திட்டங்கள் பல முறை சொல்லப்பட்டதுதான் என்றாலும் பல நலத்திட்டங்களை இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் மக்கள் கிட்ட சொன்னீங்களா, ஓகே படம் முடிஞ்சிருச்செல்லாம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்றது? திரைப்படங்கள்ல தான் நீங்க சொல்றது நடக்கும், சோசியல் மீடியா வீடியோல தான் இப்படி எல்லாம் நடக்கும், களத்துல இங்க ஒண்ணு இல்லைங்கிறாங்களே. அப்படி கிடையாது. வேற எப்படி? நீங்க 250 கோடியில சென்னை கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்ல ஒரு மருத்துவமனையை நீங்க யோசிச்சு பாருங்க. அரசு மருத்துவமனையை இவ்வளவு பெரிய அளவுல பிரம்மாண்டமாக நடத்துவது அப்படின்னு இருக்குல்ல. நீங்க எத்தனையோ பேரிடர் காலங்களிலே இன்றைக்கு மக்களை காக்கக்கூடிய இடத்துல அரசு மருத்துவமனைகள் வளர்ச்சி பெறுகிறதா இல்லையா? உண்மையிலுமே பாராட்டக்கூடியதுதான். அரசு மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்கு, அத யாரு கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை அதிமுக அரசால கொண்டு வரப்பட்டது. அதைய போய் மருத்துவமனையை ஆக்கிட்டீங்களேன்னு போராட்டம் எல்லாம் சட்டப்பேரவைக்காக கட்டப்பட்டதுல மருத்துவமனைக்காக கட்டப்பட்டதுல சொன்னீங்க. கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டை இவ்வளவு பெருமையா பேசுறீங்க, எஸ் யூ ஆர் வெல்கம். ஆனா ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு மட்டும் நம்ம போராடி இருக்கோம். அதனால ஒரு நிமிஷம் இருங்க. எந்த காலத்துல கட்டப்பட்ட சட்டப்பேரவை புதிதாக ஒரு சட்டப்பேரவை கட்டக்கூடாதா? இருங்க சார், நீங்க மக்கள் பிரதிநிதிகளுக்கான போராடுச்சு திமுக மருத்துவமனையா மாத்துனதுக்கு ஏன் போராடுது? ஏன் இன்னைக்கு 10 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக அந்த சட்டமன்றத்துல இன்னும் சட்டசபை நடக்கலையா? திமுகவினுடைய ஆட்சியில அண்ணா நூற்றாண்டு நூலகம் இயங்காமல் கிடந்தது. கல்யாண மண்டபத்துக்கு எல்லாம் வாடகைக்கு எல்லாம் விட்டுட்டாங்க. கல்யாண மண்டபத்துக்கு இங்க பாருங்க, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் அடிச்சு விடக்கூடாது. இன்னைக்கு நடக்கலையா? அண்ணா யூனிவர்சிட்டியில திரைப்படத்துல பாடக்கூடிய பாடகர்கள் நடிகைகளை வச்சு விழால நடந்ததே இல்லையா? ஆண்ட்ரி அங்க பாடினதே இல்லை. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னு வைங்களேன், மாட்டிக்குவீங்க. அப்பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க அப்பாஸ். இவ்வளவு சொல்றீங்கல்ல, இவ்வளவு சொல்றீங்களா? 1000 கோடி ரூபாயில கள்ளக்குறிச்சியில 1000 கோடி ரூபாயில கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி நிலைய அமைச்சாங்கல்ல, 5 வருஷம் ஆச்சு. ஏன் திறக்கலன்னு கேட்டா நம்ம எங்க கொண்டு போய் வச்சுக்கோ முகத்தை? வள்ளுவர் கோட்டத்துல பராசக்தி படத்தை வள்ளுவர் கோட்டத்துல ப்ரமோஷனுக்கு கொடுக்கிறீங்க. இதை விட கேவலம் என்ன? கேள்வி எதை கேக்குறாரு பாருங்க, என்ன சொல்லுங்க. வள்ளுவர் கோட்டத்தை பராசக்தி படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு இடம் கொடுத்து அதை ஆவலோட நீங்க எல்லாரும் விளம்பரம் கொடுக்குறீங்க, முரசொலி அதை பத்தி எழுதுறீங்க. இதை விட கேவலம் என்னங்க இருக்க முடியும்? வள்ளுவர் கோட்டத்துல கொண்டு போய் நீ திரைப்படத்தை கொண்டு போய் திரைப்படத்தை திராவிட இயக்கமே இல்லங்க. திரைப்படத்தை கொண்டு போய் இல்லைன்னா திராவிட இயக்கமே இல்லையா? போராட்டம் கேவலமா? திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் நீங்க தமிழர்களுடைய பையன் கையை நீட்டிட்டாங்க, ஓடி இருக்க கூடாதுங்க. ஹீரோயின் கையை பிடிச்சு ஆடி இருக்க கூடாது. அதுல ஒரு பின்புலம் இருக்குது. இவ்வளவு காலம் கழிச்சு அதை நினைவு விட்டுறாங்கன்னா தாவேக்கா பக்கம் யாரோ போறாங்க இவங்க கூட்டணியில. அவங்கள காமிக்கணும். இதே மாதிரி ஒரு விவாத நிகழ்ச்சியில என்ன நடந்ததுன்னு சமூக வலைதளங்கள் போக வேணாம், அவங்கள காமிக்கணும். இல்ல அப்பாஸ் ஒரே நிமிஷம், நீங்க பராசக்தி படம் எடுங்க, என்ன சக்தி மகாசக்தி படம் கூட எடுங்க, யாரு வேணான்னு சொன்னது. ஆனால் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஆட்சிக்கு வந்துட்டு நாங்க பராசக்தி படம் வந்துச்சு அப்படின்னு பெருமை கொண்டாடுறீங்களே, இதெல்லாம் தான் உங்களுடைய 2.0வா? இதுதான் உங்களுடைய சுபிட்சமான ஆட்சியான்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் இருக்கு? எத்தனையோ நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள். மீனவருடைய நலன் சார்ந்து எத்தனையோ என்ன செஞ்சாங்க? நீங்க மீனவர் நலனுக்கு என்ன செஞ்சாங்க? என்ன சொல்லுங்க. இருங்க அதாவது இருந்தா தானே மீன்பிடி தடை காலத்தினுடைய உதவி தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. அது அவங்க அறிக்கையில சொல்றாங்க. ஆமாங்க, அத செஞ்சாங்க. நீங்க அப்ப அறிக்கையில கொடுத்தாலும் செய்யலன்னு சொல்றாங்க தானே. நீங்க மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம் சொன்னீங்க. கடலாடிகள் ஆதி கடலாடிகள் ஆதி குடிகள் அவர்கள் தான். நீங்க ஏன் சேர்க்கல? அதிமுக ஏன் சேர்க்கல? நீங்க 10 ஆண்டு கால ஆட்சியில் இருக்கும்போது உங்களால் நிறைவேற்ற முடியாது. திமுக அரசு தான் அதை நிறைவேற்ற முடியும். நீங்க நம்புறதுனாலதான் நீங்க நிறைவேற்ற கேக்குறீங்க. நீங்க நாங்க நிறைவேற்றணும் சொல்லலையா?
நெசவாளர்களுடைய நலன் சார்ந்து 1,68,00,000 விசைத்தறி நெசவாளர்கள் பயனடைகிறக்கூடிய அளவிற்கு கட்டணமில்லா மின்சாரம் 1000 யூனிட்டாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. எப்ப அத உயர்த்தினீங்க? நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் எப்ப உயர்த்தினீங்க? அதே மாதிரி நான் டேட்டா சொல்லவா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்துல அங்க ஈரோடு கிழக்குல அதிகமான நெசவாளர்கள் இருக்கிறாங்கிறதால அவங்களுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்காக இங்கிருந்து சபரீசன் போய் அங்க உட்கார்ந்து நெசவாளர் கூட்டமைப்புல இருக்கிற எல்லாரும் கூடவும் சேர்ந்து பேசி நாங்க உங்களுக்கு இதை சரி பண்ணி தரோம்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க ஓட்டு போட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா நீங்க பண்ணீங்க. 3 மாசத்துக்கு இதுதான் நீங்க அப்ப அப்படி சொன்னீங்களா? நீங்க என்ன பண்ணணும்? தேர்தல் வெற்றி போறீங்க எல்லாமே நெசவாளர்கள் இருங்க அப்பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க. நெசவாளர்கள் மேல அக்கறை இருக்கிற ஒரு திமுக ஆட்சியாக இருந்தது அப்படின்னா ஆட்சிக்கு வந்தோடனே சைன் போட்டுருக்கணும்ல. அதனை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தாதான் செய்வீங்களா? நெசவாளருக்கு 6 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி ஆரம்பிச்சுங்களா? நெசவாளர்களுக்கு அதாவது மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டு 750,000 ஆக்கி என்ன பிரயோஜனம்? பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் இருக்குது, நிலை கட்டணம் இருக்குது, கிட்டத்தட்ட 50,000 விசை தெரியும் கை தெரியும் மூடி போச்சு, ஸ்கிராப் கடையில் தான் கிடக்குது. இப்படி குடுக்குற மாதிரி கொடுத்து அப்படி வாங்குற மாதிரி வசூல் பண்ணிக்கிறீங்கங்கறாங்க. உழவர் சந்தை சீரமைக்கப்பட்டிருக்கிறது. 76 புதிய உழவர் சந்தை உருவாக்கி இருக்கிறார்கள். 1,70,000 பேருக்கான ஒரே நிமிஷம் அப்பாஸ் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு. பாருங்க இதெல்லாம் ஒரு அரசு அறிக்கையில சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு ஆட்சியில வந்து உட்கார்ந்தா ஆட்சி பண்ணணும்ல, அதுல செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க செஞ்சத கடமைங்கிறியா? இருங்க, புதுசா திட்டங்கள் அறிவிச்சீங்க. ஒண்ணு இல்ல, 2000 அம்மா மினி கிளினிக்க மூடிட்டு வீடு வீட இல்லந்தோறும் நாங்க வந்து மருத்துவத்தை கொண்டு போறோம்னு சொன்னீங்கல்ல. இப்ப அதனுடைய நிலைமை என்னன்னு சொல்ல முடியுமா? ஆமா, ஆயிரக்கணக்கான மருந்தகங்களை திறந்திருக்காங்க முதலமைச்சர் பெயரால. இங்க பாருங்க, நான் ஆயிரக்கணக்கான மருந்தகங்கள் வசிக்கிற பகுதியில கூட ஒரு முதல்வர் மருந்தகத்தை பார்த்தேன். இங்க பாருங்க, எல்லா ஏரியால இருக்கு. வீடு தேடி மருத்துவம் கிடையாது. வீடு தேடி மருத்துவம் நீங்கல்ல. இப்ப அதனுடைய நிலைமை என்ன? டாக்டர் மௌன அமைதி தான் சொல்லணும். அப்படிலாம் கிடையாது. சுகாதாரத்துறை அமைச்சருக்கு முதல்ல இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு தெரியுமா? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவரே மருந்துங்கிறீங்களே. அம்மா சாரி, இது அரசு மருத்துவமனைகள் இருக்குல்ல, அரசு மருத்துவமனைகள்ல எந்த நோய்க்கும் மருந்து மாத்திரை கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் இங்க கீழே போராடிட்டு இருக்காங்க தெரியுமா தெரியாதா? அதே அரசு மருத்துவமனையில எங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுங்கன்னு செவிலியர்கள் போராடுறாங்க. 1000 பேருக்கு பணியாளர் வழங்கினார்களா இல்லையா? எத்தனை லட்சம் 4000 பேர் வேலை வாய்ப்பு போட வேண்டிய முதல் கட்டமாக 1000 பேருக்கு பணியாணை சமீபத்தில் தான் மா சுப்பிரமணியன் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் வந்து 1000 பேருக்கு பணியாணைகள் வழங்கி இருக்கிறாரு. எல்லாத்தையும் மூடி மறைக்காதீங்க. நடந்ததை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய மக்கள் தொகை எவ்வளவு? 8 கோடி. ஏங்க செவிலியருக்கு தரங்க பணி, நீங்க 4 பேருக்கு அதுல செவிலியர்கள் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? எத்தனை லட்சம் பேர் வேலைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க? எத்தனை ஆயிரம் பேர் கொரோனா காலத்துல முன்கள பணியாளர்களா வேலை செஞ்சவங்களுக்கு போராடின போது நான் வந்தனே உங்களுக்கு போஸ்டிங் போட்டு தரேன்னு சொன்னது யாரு? முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தானே. 1000 பேருக்கு சொல்லிட்டு அதிமுக அரசு இல்லையா? அதிமுக அரசு ஆட்சியில் இருந்தது. நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல உங்க வாக்குறுதி என்னங்க அர்த்தம் நீங்க பேசுறதுக்கு? ஒரு விஷயம், அப்ப நீங்க கொரோனா பேரிடர் யார் காலத்துல இருந்துச்சு? ஒரு நிமிஷம் சார், எதற்கு எடுத்தாலும் அதிமுக காலத்துல தானே இருந்துச்சு. நீங்க செஞ்சீங்களா? அப்புறம் எதுக்கு நீங்க இங்க ஆட்சியில உட்கார்ந்திருக்கீங்க? வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஏங்க அதிமுக வந்து செஞ்சுட்டு போயிரும். 1200 கோவில்களுக்கு வந்து புனரமைப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு அது மட்டும் இல்ல 6000 கோடி மதிப்பிலான பல சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. 6701 ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிற பாஜக காரங்க யாராவது பாராட்டி இருக்காங்களா? அரசு அபகரித்த சொத்துக்களை மீட்டிருக்கிறார்கள். யாராவது பாராட்டினீங்களா? ஏன்னா உங்களுக்கு 7000 கோடி சொத்தை மீட்டிருக்கீங்கல்ல. ஆமா, அது யார் வச்சிருந்தா? அவங்க மேல யார்கிட்ட இருந்து பாஜக காரங்க போட்டது இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லனா அவங்க கேஸ் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? பாஜக பிரதிநிதி அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, ஆதாரம் கொடுங்க.
ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரத்துல நீங்க பேசுறீங்க? அதற்கு வந்து இந்து சமயத்தினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்டியலை ஒரு வெளியிட்டு இருக்காரு. எங்க வெளியிட்டு இருக்காரு? அவர் சொல்லியிருக்காரு. திமுக காரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த வழக்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்கிறது. இது இல்ல நீங்க சொல்ல முடியுமா? ஆக்கிரமிப்பு அகற்றப்படல நீங்க சொல்ல முடியுமா? யார்கிட்ட இருந்துங்க அது ஆக்கிரமிப்பு? பாஜக காரங்க தான் ஆட்டை போட்டாங்க. கோவில் நிலத்தை ஆட்டை போட்டது பாஜக காரங்க ஏன் திமுக காப்பாத்துது? அப்ப நீங்க வந்து பாஜகவோட திமுக பாஜகவோட அடிமைகளா இருக்கீங்களா? எதிர்கொள்ளணும். நாங்க உண்மையிலுமே அதுக்கு நிகழ்ச்சி பொறுப்பேற்காது மிஸ்டர் அப்பாஸ். முதல்ல நீங்க ஆட்சிக்கு வாங்க. நியாயமா கேக்குறாங்க. அப்ப திமுகவோட அடிமை, திமுக வந்து பாஜகவோட அடிமை இருக்கீங்களா? நீங்க காப்பாத்துறீங்க. அப்ப மறைமுகமா இருக்குதா? அப்ப அதிமுக நீங்க தானே சார் சொல்லணும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்பாஸ், ஒரு நிமிஷம். இல்ல கோவில் சத்தம் ஆட்டைய போடுறாங்கன்னா திமுக காரங்க தர மாட்டாங்க. இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன். இப்ப திமுக ஆட்சியில சிறின் ஒருத்தர் ஒரு நிமிஷம் ஆக்கிரமிச்சாரு. வழக்கு இல்லாம எதுவுமே ஆக்கிரமிப்பு அகற்றும்போது வழக்கு போடாம என்ன செய்வாங்க? ஒரு நிமிஷம் எனக்கு கேள்வி உள்வாங்கிக்கங்க. தமிழகம் சுபிட்சமாகும், திமுக 2.0 லோடிங், தமிழ்நாடு 2.0 இதெல்லாம் பேசுறீங்கல்ல, என்ன செஞ்சீங்க தமிழக மக்கள்? நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போடுங்கன்னு மக்கள் கிட்ட போய் கேட்க போகும்போது ஒரு லிஸ்ட் போட்டு நாங்க இதெல்லாம் செஞ்சோம்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே இருக்கு. மகளிர் உரிமை எல்லாமே இருக்கு, லஞ்ச பணம் இருக்கு, ஊழல் பணம் இருக்கு, வழக்குகள் இருக்கு, எல்லாமே இல்லையே, கடன் இருக்கு, இதெல்லாம் தான் இருக்கு. பெண்களுக்கு நீ எப்படி வந்தியப்ப ஷோக்கு எப்படி வந்திய? நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி நீங்க வந்திய? உங்களுக்கு என்ன AK 47 மோட்டா கூட்டி வந்தாங்க உங்கள? நீங்க சும்மா நீங்க தெரியாம வர்றீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க எப்படி வந்திய? போய் சொல்லாதீங்க முதல்ல. ஆபாசமான பொய்யை சொல்லாதீங்க. பாதுகாப்பு இல்லாம எப்படி வந்தாங்க? நான் கேக்குறேன், அது விளக்கம் சொல்லுங்க. இவங்களுக்கு என்ன எஸ்கார் போட்டுருக்காங்களா உங்களுக்கு? இருங்க, இவ்வளவு கேக்குறீங்க. அவங்க கேக்குறீங்க. நீங்க வந்து அவங்கள மாதிரி திருவண்ணாமலையில ஒரு அம்மாவும் பொண்ணும் கோயிலுக்கு போறாங்க சார். அப்படிப்பட்ட போயிட்டு இருக்கக்கூடிய அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சு அந்த பெண்ணை அங்க பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அந்த பொண்ணோட அம்மாவை அங்கேயே நிக்க வச்சுட்டு 2 காவலர்கள் இதில் ஈடுபட்டாங்க. சரி, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? காவல்துறையில ஒருத்தன் வந்து தப்பு செய்யறான்னா அதுக்கு நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அதுக்கு முன்கூட்டியே தடுக்க முடியுமா? ரயில் நிலையத்துல அப்ப சட்டம் ஒழுங்கு யார் கையில இருந்துச்சு? அப்ப சட்டம் ஒழுங்கு யார் கையில இருந்துச்சு? நுங்கம்பாக்கத்துல சுவாதி பட்டப்பகல்ல கொலை செய்யப்பட்ட போது சட்டம் ஒழுங்கு யார் கையில இருந்துச்சு சொல்லுங்க. ஜெயலலிதாமையார் கையில தானே இருந்துச்சு. அன்னைக்கு கொலை நடக்கலையா? எந்த காலத்துல கொலை நடக்கலையா? உங்களுக்கு காவல்துறை அத்துமீறல் நடந்தீங்க. அப்படிப்பட்டவர் நீ போலீஸ் துறை நீ கையில வச்சிட்டு இருக்க. ஒரு பெண் காவலரை 2 திமுக காரர்கள் நீ பாலியல் துன்புறுத்துறாங்க. இது ரொம்ப தவறு. எதற்கு எடுத்தாலும் நடவடிக்கை தலைவர் தான் போய் சொல்லுவார். நீங்களும் போய் வரேன் சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்களேன். நாங்க எங்களுடைய ஆட்சியில மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. புள்ளி விவரங்கள் அடிப்படையில இங்க குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னோ, கடன் குறைஞ்சிருக்கு, வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு திமுக மத்திய அரசாங்கமே சொல்லிருக்கேங்க. ஜிடிபியினுடைய வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. ஏன் எங்களுக்கு வந்து வாங்கி இருக்கோம்? கடன் வாங்கினா வளர்ச்சி ஒரே வருஷத்துல கடன் வாங்க முடியும்? இந்தியாவே கடன்ல தான் இருக்கு. இந்தியா மத்திய அரசாங்கம் கடன்ல இல்லையா? ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடனே இல்லைன்னு சொல்லுங்க. நான் எத்தனை கடன் வாங்கியிருக்கேன் நான் சொல்றேன். ஒன்றிய அரசாங்கம் கடன் என்ன? ஸ்ரீலங்காவை பாருங்க, அங்க திவாலாயி போச்சு. அவர் நாடே திவாலாயிருச்சு. நமக்கு என்ன? மத்திய அரசாங்கமே அங்கீகரிக்கிறது நாடே திவாலாயிருச்சு. அதிகமாக இருக்கிறது. பாகிஸ்தானை பாருங்க, ஒரு நாடே திவாலாயிருச்சு. நமக்கு என்ன? பிஜேபி இல்ல இதே மாதிரி நீங்க போய் ஓட்டு கேட்க போனாங்கன்னு வைங்களேன், என்ன நிலைமைக்கு ஆளாக போது நீங்க பொறுத்திருந்து பாருங்க. தொடரும் என்ற இல்ல கடைசி வரைக்கும் தமிழ்நாடு சுபிட்சமா இருக்கும்னு எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்கிறத மக்கள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. சார் என்னன்னா, நீங்க எப்படி தகுதி பார்த்து எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறீங்களோ, 1000 ரூபாய் கொடுக்குறீங்களோ,
அதே போல மக்கள் தகுதி பார்த்து உங்களை தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து கொஞ்சம் திறந்து பாருங்க. கூட்டுறவு சங்கங்களினுடைய நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. எத்தனை? 19,000 கோடி மொத்தத்துல வந்து பயிர்க்கடன், சுய உதவி, மகளிர் சுய உதவி குழு எல்லாத்துக்கும் சேர்த்து 19,000 கோடி ரூபாய்க்கு மேலான கடன் நம்ம சொன்னது கூட்டுறவு சங்கத்துல வச்ச நகை கடன் சொன்னோம். அது மட்டும் தனியா 48 லட்சம் நகை கடன்கள். அந்த 48 லட்சம் நகை கடன்ல 13 லட்சம் தள்ளுபடி பண்ணிட்டு மீதி 35 லட்சம் நகை கடன்களை தள்ளுபடி தெருவில் நிக்கிறோங்கிறாங்க அவங்க எல்லாம். அதனால பல நலத்திட்ட அதுவும் என்ன அவங்க இருந்திருப்பாங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்க எல்லாம் கொண்டு போய் அங்க போய் அடமான வைங்கன்னு சொல்லி தூண்டி விட்டது யாரு? இன்றைய துணை முதலமைச்சர் தான். அதை தூண்டி விட்டுவிட்டு நீங்க இதை பண்ணீங்கன்னா அந்த 35 லட்சம் குடும்பமும் நாளைக்கு நீங்க ஓட்டு கேட்க போனா அந்த நகை கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னு என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அதை நீங்க எதிராவினுடைய அரசால பயன்பெற்றவர்கள், பயனாளிகள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். இந்த ஆட்சி தொடரும். பார்க்கலாம் யாரு பயன் அடைஞ்சாங்க அப்படிங்கறது உடனே கேட்டா உடனே ஜாபர் சாதிக்கு அப்படி இப்படின்னு லிஸ்ட் கொடுப்பாங்க. அதனால நான் அதுக்குள்ள போக விரும்பல.